என்னடா எனக்கு வந்த சோதனை! எப்ப பாரு ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, என் ஹஸ்பண்டும் வெண்டைக்காவே வாங்கிட்டு வந்துட்டாரு. சரி இன்னைக்கும் அதே வெண்டைக்காய் புளிக்குழம்பே வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே, சரி சைட் பை சைடா வந்துட்டு லெஸி மட்டும் போட்டு குடிச்சுட்டு மித்த வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து சொல்ட்டாரு, "வெண்டைக்காய் புளிக்குழம்பு வேண்டாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டு வேற ஏதாவது பண்ணிக்கோ" அப்படின்ட்டாரு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணா நம்ம வேற என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சு அதே ஒண்ணு ரசம்பூவா தான். சரின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணி வச்சுட்டு, கூட வந்து உருளைக்கிழங்கு வந்துட்டு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் ஒரு 5 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தேங்காய் துருவல் மட்டும் லாஸ்ட்ல போட்டு இறக்கணும்னா சூப்பரா இருக்கும். ஒரு சில பேர் அதில மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் போடுவாங்க. நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். காஞ்ச மிளகாய் மட்டும் தான் உரப்புக்கு சேர்ப்பேன். மித்தபடி அப்படியே ராவா போட்டு அ அ லைட்டா வந்துட்டு வாட்டி மட்டும் எடுத்துட்டோம்னா செம்மையா இருக்கும் வெண்டைக்காய் பொரியல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சைடு 1 பார்ட் ரைஸான ரசம்பூவாவும் ரெடி ஆயிட்டு, ஸோ அப்படியே சர்வ் பண்ணி குடுத்துற வேண்டியது தான். நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.